இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். முட்டை உடச்சிட்டு அந்த வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கணும், மஞ்சக்கரு ஊற்றக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டை போடுறதுனால அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றுறது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது. நெத்திலி மீன் 1/2 kg வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு அதை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா வர மாதிரி பரட்டி விடணும். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இது பரட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு. நம்ம ஊற வச்சுருக்க அந்த நெத்திலி மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போடலாம். நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த உப்பு எல்லாமே காரம்லாம் அதில் இறங்கியிருக்கும். அடிபாகம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இது டீப் ஃப்ரை தான் பண்ணணும். மறுபடியும் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்கிறனால எண்ணெயும் அதில் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.